ஸோ வாங்க புலவராகலாம் கிளாஸ் 2ல இன்னைக்கு அதே தான் குரூப் 4 கொஷின் பேப்பர்லேயே தான் கலைச்சொலுக்கு இணையான பொருள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டார்க் ஃபைபர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் ஃபைபர் அப்படின்னா வந்து நமக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வந்து ரொம்ப ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்க் ஃபைபர் ரொம்ப ஃபீவர். ஓகேங்களா? ஃபீவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுவோம், நிறைய இலையெல்லாம் போட்டு கஷாயம் வச்சு குடிப்போம். ஸோ டார்க்னா என்ன, இருள். ஃபைபர்னா என்ன, ஃபீவருக்கு என்னது, இலை கஷாயம். அப்போ என்ன அர்த்தம், டார்க்னா இருட்டு, ஃபீவருக்கு இலை கஷாயம். ஸோ இருட்டு இலை. ஓகேங்களா? அடுத்து டீமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டீமன் அப்படின்னா டீமோட்டிவேஷன் பண்ணவங்க, டீமோட்டிவேஷன், அதுதான் டீமன் அப்படின்னு சுருக்கமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டீமோட்டிவேட் பண்ணால் நம்மளை என்ன அதுக்கு என்ன அர்த்தம், நம்மளை வந்து ரொம்ப பின்தங்கி வைக்கிறாங்க, ரொம்ப நம்ம பின்னாடி தள்ளி வைக்கிறாங்களா நம்மளை மென்டலி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பின்னாடி தள்ளுறாங்க நம்மளை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பின்னணி நிரல். ஓகேங்களா? ஸோ நம்ம பின்னாடி போகிறோம். ஸோ பின்னணி நிரல். அடுத்து டார்க்கஸ்ட். டார்க்னா இருள், டார்க்கஸ்ட் அப்படின்னு அர்த்தம் மிகுந்த இருள். ஸோ இது நமக்கே தெரியும். அடுத்து டென்சிட்டினா அடர்த்தி அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி வெட்டரன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட மீனிங் என்னன்னா திறனாளர். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வெட்டரன் அப்படின்னா என்ன சொல்றது, வெட்டி முறிச்சிட்டியா அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க தெரியுங்களா, பேச்சுவாக்கில். ஸோ வெட்டி முறிச்சிட்டியா அப்படின்னா என்ன அர்த்தம், நீ அவ்வளோ திறமையானவரா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால திறனாளர் அப்படின்னு வச்சுக்கோங்க. வெட்டரன் அப்படின்னா வெட்டி முறிச்சவங்க யாரு, திறனாளர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து கிளாசியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதோட மீனிங் வந்துட்டு பனியாறு. ஓகேங்களா? ஸோ பனிக்கட்டியும் ஆறும் எப்படி இருக்கும், பனிக்கட்டி நல்லா பனி மாதிரி உறைஞ்சிச்சுன்னா கிளாஸ் மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆறும் எப்படி, ஆற்று தண்ணி எப்படி இருக்கும், கலங்களாக இருக்காது. குளம்லாம் கலங்களாக இருக்கும். ஆனால் ஆறு தண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா கண்ணாடி மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ ஆறும் கண்ணாடி மாதிரி இருக்கும், பனிக்கட்டியும் கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே கிளாஸ் மாதிரி இருக்கனால அது கிளாசியர். ஓகேங்களா? கிளாசியர் அப்படின்னா பனியாறு. ஓகேங்களா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம்.